அண்ணா சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாண்டியம்மா சண்முக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த படத்துல இருக்காளே சிரிச்ச மேனிக்கு ஓ மாமியா சூடாம அந்த ஓடுகாலி செத்துட்டாலாமே, அதான் எப்படி செத்தா என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு இங்க வந்திருக்கேங்கிறாங்க பாண்டியம்மா. வைகுண்டத்துக்கு கோவம் வந்துருது. ஏ பாண்டியம்மா யாரில் உன இங்க வர சொன்னா? இதுக்கு மேல என் பொண்டாட்டி சூடாமணியை பத்தி ஏதாவது சொன்னேன் வாயை உடச்சுப்படுவான் பார்த்துக்கோங்கிறாங்க வைகுண்டம். வைகுண்டம் அடிக்கிறதுக்கு போறாங்க. வேண்டாமாமா அப்படின்னு சொல்லி பரணியும் சரி கனியும் சரி இழுத்து பிடிக்கிறாங்க. வாயை உடைச்சேன் திங்க கூட வாய் இருக்காது நாசமத்து போனவளேங்கிறாங்க. டே நீ என்ன வேணாலும் கத்து கதறு, நீ ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, உன் குடும்பத்தை நிம்மதியா இருக்கவே விட மாட்டான் என் தம்பி சவுந்தரபாண்டி. அதையும் பாத்தரலாம், மரியாதையா ஒழுங்கா இங்க இருந்து நீ கிளம்பிடுங்கிறாங்க பரணி. போறேன்டி போறேன், நானா நிச்சயமா திரும்பி இந்த வீட்டுக்கு என் தம்பியோட இங்க வரத்தான் போறேங்கிறாங்க பாண்டிமா. இந்த குடும்பத்தையும் இந்த வீட்டையும் ஒண்ணு இல்லாம பண்றதுக்கு தான் என் தம்பி செலவழிச்சு என்னையும் இங்க வரவழைச்சிருக்கான். பாப்போங்கிறாங்க பரணி. பாப்போம் பாப்போண்டி, பாரு பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாண்டிமா. ஹே முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நின்று இடத்த சாணி தொலைச்சு கழுவி விடணுங்கிறாங்க வைகுண்டம். போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாண்டியம்மா. மாமா சண்முகம் இப்போ வந்துருவான், அவங்ககிட்ட நீங்க எங்க அத்தை வந்துட்டு பேசிட்டு போனதை எதையும் சொல்லிட்டாதீங்க மாமாங்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு போனான்னு சொன்னா போதும் அவனுக்கு சரியான கோவம் வந்துருங்கிறாங்க. ஏத்தா வீடு ஏறி வந்து அதுவும் படி ஏறி வந்து செத்த சூடாமணியை பத்தி இப்படி எல்லாம் வாய்க்கு தவறா பேசிட்டு போயிருக்கா, அப்படியே விட்டுற சொல்றியான்னு கேக்குறாங்க வைகுண்டம். மாமா அவன் கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம், இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம்னு கெஞ்சி பாக்குறாங்க பரணி. இப்போதைக்கு சண்முகத்துக்கிட்ட சொல்ல வேண்டாம், அவன் கோவம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம் மாமா. ப்ளீஸ் கெஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே படார்னு கதவை தள்ளிக்கிட்டு வராங்க சண்முகம். எங்க அவ என் அம்மா செத்ததுக்கு அப்புறமும் அசிங்கப்படுத்திட்டு போனாலா உங்க அத்தைக்காரின்னு கேட்குறாங்க சண்முகம். அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? அவ பேசினவள வாய அப்படியே அறுத்து போட்டுட்டு போயிருக்க வேண்டாமாங்கிறாங்க. டேய் உனக்காரடா சொன்னான்னு கேட்குறாங்க பரணி. நான் தான் அண்ணனுக்கு போன் போட்டு விளக்கமா சொன்னேன்னு கனி சொல்றா. ஏண்டி எதுக்குடி சொன்னேன்? நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன்னுங்கிறாங்க பரணி. எதுக்குல அவளை மிரட்டுறேன்னு கேட்குறாங்க சண்முகம். வீடு ஏறி வந்து எங்க அம்மாவை எப்படி எல்லாம் திட்டிட்டு போகுது ஓடுகாலின்னு அசிங்கமா பேசிட்டு போறா, அவளை அப்படியே விட சொல்றீங்களா மதனி? அண்ணே அம்மையை பத்தி அந்த பொம்பளை பேசுனதை என்னால பொறுக்கவே முடியல. ஊருக்கு முன்னாடி அம்மையை உத்தமின்னு நிரூபிச்சாச்சு. ஆனா அந்த பொம்பளை அம்மையோட போட்டோவை பார்த்து திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லிட்டு போறேன்னுங்கிறாங்க கனி. உடனே போனேன் அந்த பொம்பளைய அடிச்சு மிதிச்சு கையை காலை உடச்சு விடு, வாய உடச்சு விடு போனேன்னு சொல்றா கனி. இந்த பக்கமா சண்முகம் சூடாமணி சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. சாகருக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகளை நினைச்சு பார்த்தா சண்முகம், சண்முகம் நீ கோவப்படக்கூடாது, எந்த ஒரு பம்பு தும்புக்கும் போகக்கூடாது, தங்கச்சிகளோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்குவேன் சத்தியம் பண்ணுப்பான்னு சூடாமணி கேட்டுக்கிட்டு நினைச்சு பார்த்த சண்முகம் கண்ணுல கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. என்னது அருவ தூக்குவான்னு பார்த்தா எதுவும் பண்ணலையே, என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறாங்க பரணி. சண்முகம் கேட்டுட்டு அமைதியா இருக்கியா? வீடு தேடி வந்த ஒரு பொம்பளை என் சூடாமணியை அப்படி அசிங்கமா பேசிட்டு போயிருக்கா, தான் நிக்கிறியே என்னாச்சு உனக்குன்னு கேட்கறாங்க வைகுண்டம். கோவப்பட்டா நஷ்டப்படுவேன்னா அம்மா சொன்னதை உனக்கு நினைப்பில்லையா? அதை நினைச்சுதான் நான் அமைதியா இருக்கேன் இல்லையா பரணி, வாழ உங்க வீட்டுக்கு போலாங்கிறாங்க. எதுக்குடான்னு கேட்கறாங்க. போய் உன் அண்ணனை பார்த்து அந்த பொம்பளைய வீட்டை விட்டு வெளியே துரத்த சொல்லலாம். அப்படின்னா அந்த பொம்பளை வீடேறி வந்து பேசிட்டு போறாளே அவளை என்ன செய்ய முடியுங்கிறாங்க வைகுண்டம். எப்போ கோவப்படுற நேரத்தை தான் கோவப்படணும், பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை பேசித்தான் தீர்க்கணும்ப்பா. ஆமா சண்முகம் சொல்றதுதான் சரி, அப்பதான் முத்துப்பாண்டி எஸ்கியோட வாழ்க்கைக்கு நல்லது. அதனால நாங்க அவன் சொல்ற மாதிரி நேரா போய் பேசிட்டு வரோம் மாமா, நீங்க கோவப்படாதீங்க பொறுமையா இருங்கிறாங்க பரணி. சண்முகம் பரணி ரெண்டு பேரும் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இல்லை முத்துப்பாண்டி ஸ்டேஷன்ல தானே இருக்கான், இங்க இருக்கு வண்டி விட சொன்னேன்னு கேட்குறாங்க சண்முகம். ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிமா பாண்டிமான்னு சத்தம் போடுறாங்க பரணி. பாக்கியம் ஓடி வந்ததும் பரணி சண்முகம் எதுக்கு இப்போ அந்த பொம்பளையை கூப்பிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உன் நாத்தனார் இருக்கல்ல சண்முகம் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து வீடேறி வந்து கண்டபடி பேசுறான். மாமா முன்னாடியே என் அத்தையை ஓடுகாலி ஓடுகாலின்னு பேசுறான். ஆமா இதை கேட்டு தவிச்சு போயிருக்காரு. பின்னாடியே சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் வராங்க. பாண்டியம்மா வந்து சண்முகத்தை பார்த்ததும் ஆஹா நாம நினைச்ச மாதிரியே சண்முகம் வந்துட்டானே, நாம நினைச்ச மாதிரியே இன்னைக்கு சவுந்தரபாண்டியை பொழக்காம விட மாட்டான்லே அப்படின்னு சவுந்தரபாண்டியை பாக்குறாங்க பாண்டியம்மா. என்னல பரணி இலவு செய்தி சொல்ல வந்த மாதிரி வாசல்லே நின்று சத்தம் போட்டுட்டு இருக்கிறியே என்ன விஷயம்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. கோயில் நகையை திருடி நீ போலீஸ் கையில கையங்களவுமா மாட்டிக்கிட்ட திருடி நீ என் வீட்டு படியேறி வந்து ஏன் ஆமைய திருடின்னு சொல்லுவியா ஓடுகளின்னு சொல்லுவியா? என்ன தைரியம் உனக்கு என்ன தகுதி இருக்கு என் அம்மையை பத்தி பேசுறதுங்கிறாங்க சண்முகம். எங்க அத்தை சொக்க தங்கம் அவங்கள பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஜெயில கழுது என்ன திருடிதானே, எங்க அத்தையை சொல்றதுக்கு உனக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது, ஓடுகளை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிடிச்சி இருக்க போறாங்க. கையை பிடிச்சி இறுக்கி முறுக்குறாங்க பரணி. பாண்டியம்மா பரணியை ஒரே தள்ளி விட்டுறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க. இல்லடா நான் இவளை இன்னைக்கு விட மாட்டேன், கையை விடடா முதல்ல அப்படிங்கிறாங்க பரணி. நீ அந்த வெறும்பைய வீட்டுக்கு போனியான்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி. ஆமலை சந்திரம் 1000 பகை இருந்தாலும் அவங்க எல்லாம் நமக்கு சொந்தம் தானே, சூடாமணி செத்து போயிட்டாலேன்னு விசாரிச்சுட்டு வரலான்னு போனேங்கிறாங்க. ஏடி நீ துக்கம் கேட்கறக்கா வந்து என் அத்தையை அசிங்கப்படுத்துறதுக்கு தானே நீ வந்து சண்முகம், நான் இன்னைக்கு அவளை கொல்லாம விட மாட்டேங்கிறாங்க பரணி. சண்முகம் முடிஞ்ச வரைக்கும் பரணி இழுத்து பிடிக்கிறாங்க. அங்க இழுத்து பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே எசகைக்கு வந்தது பாருங்க, ஓங்கி பலார்னு மின்னல் வேகத்துல ஓடி பாஞ்சு பாண்டியம்மாவை ஒரு அடி வைக்கிறாங்க. அப்படி அடி போய் பேசினேன் அப்படின்னு பலார் ரெண்டு கணத்துலயும் அறாரேன்னு அறையிறாங்க எசிக்கே. பாக்கியம் போய் ஓடி இழுத்து பிடிச்சுக்கிறாங்க. விடத்த அந்த பொம்பளை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேங்கிறாங்க எசிக்கே. ஏக்கா உனக்கு அறிவே இல்லையா? அந்த வெறும்பைய வீட்டுக்கு எதுக்குக்கா போனேன், எதுக்கு இந்த உறவையெல்லாம் இழுத்துட்டு வந்து வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. அப்பா இந்த டிராமாவெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம், எங்களை நிம்மதி இல்லாமல் பண்ணலாம்னு தானே இந்த பாண்டியம்மாவை ஜெயிலில் போய் நீங்க ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க பரணி. அப்பா இது மாதிரி எங்க முன்னாடி பேசினா நாங்க நம்பிடுவோமான்னு கேட்குறாங்க. ஏய் பரணி நான் எப்போ போய் இவ்வளோ ஜாமீன்ல எடுத்தேன், இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அப்பா இதுக்கு மேல போய் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியுங்கிறாங்க பரணி. இதுக்கு மேலே உங்களுக்கு
மரியாதை இருக்காது, எல்லாம் உங்க அக்கா சொல்லிருச்சுங்கிறாங்க. ஆமால தம்பி, எப்பேற்பட்ட ஆளுன்னு இந்த குடும்பத்துக்கு தெரிய வேண்டாமா? அதனால தான் நான் சொன்னேங்கிறாங்க பாண்டிமா. பெரியாத்தா, என் அம்மா இன்னைக்கு தெய்வம். ஆனா எங்க அம்மா பேர்ல போட்ட கலங்கத்தை எல்லாம் இந்த ஆளே தொடச்சு எரிஞ்சிட்டாரு. இதுக்கு மேலேயும் நீ என்ன சொன்னாலும் இந்த ஊர் நம்ப போறதில்ல. இதுக்கப்புறமா நீ என் அம்மா மேல பழி போடணும்னு ரெண்டு பேருக்கும் சொல்றேன். இப்போ மாதிரி எப்பவும் இருக்க மாட்டான் இந்த சண்முகம். ரெண்டு பேரும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீ வேலை போல அப்படின்னு பரணியை கூட்டிட்டு போறாங்க சண்முகம். எஸ்கே அண்ணே, ஒரு தடவை இவன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டா, இவ சோழிய நானே முடிச்சு விட்டுறேங்கிறாங்க. எஸ்கே நீ வாடி, வா உள்ள வா சொல்றேன் அப்படின்னு பாக்கியம் எப்படியோ வலுக்கட்டாயமா எஸ்கே உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. சவுந்தரபாண்டி, ஐயே தேவையில்லாம பிரச்சனை இழுத்துடுறதுக்குனே வந்திருக்குதே, எப்பவோ நம்மளையும் சேர்த்து மாட்ட வச்சிரும் போல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு சவுந்தரபாண்டி உள்ள போயிடுறாங்க. பாண்டியம்மா அப்படியே கள்ளத்தனமாவும் வில்லத்தனமாவும் சிரிக்கிறாங்க. அவன் அம்மைய பத்தி தப்பா பேசினா சண்முகம் அருவாள் எடுத்துக்கிட்டு வந்து வெட்டுவான்னு பார்த்தா இல்லாம போயிட்டானே, எதுக்காக இவன் இவ்வளவு அமைதியா இருக்கான்? முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் தம்பி சவுந்தரபாண்டிக்கு அவன் சமாதி கட்டுவான். பரணியும் சண்முகமும் முத்துப்பாண்டியை பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஸ்டேஷன்ல இருந்து வந்த முத்துப்பாண்டி, என்ன என்ன ஏன் வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, என்ன நடக்குது இங்கன்னு கேக்குறாங்க. பாண்டியம்மா குத்துக்கள் மாதிரி ஜெயில இருந்து வெளியில வந்து நிக்குது, பத்தாததுக்கு என் வீட்டு வாசப்படி ஏறி ஆமையை அசிங்கப்படுத்துது. போலீஸ்காரனா இருந்துகிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க சண்முகம். எல்லாம் தெரியும் எனக்கு, எப்படி வெளியில வந்தான்னு தெரியல, என்ன அப்பாதான் வெளியில எடுத்ததா சொல்றாங்களே, மெயில் எடுத்தாரா இல்ல பரோடாவில் வந்திருக்கான்னு தெரியலங்கிறாங்க. கண்டிஷன் போட்டிருந்தா போலீஸுக்கு தெரிஞ்சுக்க எதுவுமே தெரியலையான்னு கேக்குறாங்க பரணி. கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருந்தா அது எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்கிறாங்க முத்துப்பாண்டி. வக்கீல் வாதாடி இருப்பாரு, கோர்ட்ல சந்தேகம் வந்தா மட்டும் தான் எங்களை கூப்பிடுவாங்கிறாங்க முத்துப்பாண்டி. அப்படின்னா உனக்கு எந்த சந்தேகம் வரலையான்னு கேக்குறாங்க சண்முகம். அவங்களை எப்படி உங்க அப்பா வெளியில எடுத்தாங்கன்னு கூட உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு போலீஸ்ங்கிறாங்க சண்முகம். கோர்ட்டோட நடைமுறை வேற, போலீஸோட கடமை வேற, எனக்கு தெரியாம வெளியில வந்ததுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. அம்மாவும் ரொம்ப பயப்படுறாங்க, நீ தாண்டா ஏதாவது செய்யணுங்கிறாங்க பரணி. உனக்கு பாண்டியம்மா வேண்டாதவங்க தானே, பிடிக்காதவங்க தானே, அப்ப எதுக்கு வீட்டுல உட்கார வச்சிருக்க, இறக்கி விடு, தெருவில் இறக்கி விடுங்கிறாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தினா ஒரு விட்ட கூட அனுப்பலாமல்லங்கிறாங்க. பரணி, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், வீட்டுக்காரனை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நிம்மதியா போங்கிறாங்க. சரி அவங்ககிட்ட சொல்லி வச்சலாம், அவன் பாத்துக்குவான், வாடா போலாங்கிறாங்க. பாட்டி, உன்னை கூப்பிட்டு வச்செல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன், நானா இதுல இறங்குனா என்ன ஆகும்னு தெரியுமில்லன்ட்டு போறாங்க சண்முகம். சவுந்தரம், சும்மா சொல்லக்கூடாதுல, புதன்கிழமையானா 4 சிக்கன் துண்டை வச்சு சோத்த கொடுத்துருவாடுங்க. ஒண்ணு சாயங்காலம் 6 மணி ஆனா சோத்த தின்னாலும் இல்ல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். நம்ம கேட்கற நேரத்துக்கெல்லாம் காப்பி தண்ணி கொடுக்க மாட்டாங்க. சவுந்தரபாண்டி கிட்ட பாண்டி அம்மா ஜெயில் அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டி வந்துடுறாங்க. அத்தை, எதுக்கு இப்போ ஊரெல்லாம் போய் வம்பல் திட்டு வந்துட்டு இருக்கு, எதுக்கு சமூகத்து வீட்டுக்கு போனேன்னு கேக்குறாங்க. இல்ல என்னல கேக்குற நீ, பரணி என் மருமவ, எனக்கு தங்கச்சி மாதிரி, அவ சாவுக்கு துக்கம் கேட்டு போக மாட்டாங்களாங்கிறாங்க. பணியை பார்த்துட்டு அப்படியே என்ன நடந்ததுன்னு கேட்டு வரலான்ட்டு போனேன், இதெல்லாம் ஒரு குத்தமா கேட்கவான்னு யாராவது கூப்பிட்டாங்களா? வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க வேண்டியதானே, அத்தை செத்தவங்களை நிம்மதியா இருக்க விடாம ஓடி போன சூடாமணின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், என்ன இதெல்லாம் கேக்குறாங்க முத்துப்பாண்டி. ஒரே அப்படித்தானே சொல்லுச்சு, என்னமோ நான் தான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க. அந்த பட்டத்தை கட்டுனதே உன் பக்கத்துல உட்காந்துருக்காரு உன் தம்பி, அவர் தான் ஊருக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னு நிரூபிச்சாருங்கிறாங்க. ஏலே சவுந்தரம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாங்க பாண்டிமா. எங்க அம்மா ஒன்னு நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க வச்ச கெட்ட பேரோட சாகல, எங்க அம்மா சுத்தமை பத்தினின்னு நிரூபிச்சுட்டு தான் சூடாமணினா நெருப்பு மாதிரின்னு ஊரே கையெடுத்து கும்பிட்டு தான் எங்க அம்மா செத்து போச்சு. உங்க தும்பி தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூனி குறுகி ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னாருங்கிறாங்க எஸ்கே. அதை முதல்ல நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்கிறாங்க. என்னல இது இப்படி பேசுறான்னு கேக்குறாங்க பாண்டிமா. உன்னை கூடவே வச்சு சோத்த போட்டு வளர்த்தனே அந்த சனியை அவன் நன்றி கடனை காட்டிட்டு போயிட்டாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இங்க பாரு அத்தை, எங்க அத்தை ஒன்றும் உன்ன மாதிரி பொறுக்கையும் கிடையாது, திருடியும் கிடையாது. மாதிரி ஜெயிலுக்கு போனதே உங்க 2 பேர்த்து நலந்தா, அவ செத்து போயிட்டாங்கிறக்காக நீங்க 2 பேரும் தப்பிச்சுட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. மர்மவ சண்முகம் உங்க 2 பேர்த்தையும் நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பாம விடவே மாட்டாங்கிறாங்க பாக்கியம். என்னடே வாய் அம்பிட்டு நீளுது, உன் புருஷனை பார்த்து ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ற, அப்படிதான் நீளும். ஆமா, உங்களை யார் இந்த வீட்டுக்கு வர சொல்லி ஆரத்தி எடுத்து அழைச்சதுன்னு கேக்குறாங்க பாக்கியம். ரோசம் இருந்தா அப்படியே கிளம்பி போக வேண்டியதானுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் எங்க ரோசம் இருக்க போகுது, இதெல்லாம் மானங்கிட்ட ஜென்மமாச்சேங்கிறாங்க எஸ்கே. அப்படி ரோசப்பட்டு நீ போறதா இருந்தா உன் தம்பி நீ தூக்கி வச்சு வளர்த்திய அந்த தம்பியும் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே போயிடும், நாங்களாச்சும் நிம்மதியா இருப்போங்கிறாங்க சிவபாலன். ஓஹோ, நீ நிம்மதியா இருப்பியா, ஒத்த ஓட்டி, இது யார் வீடு தெரியுமா, இது ஏன் வீடுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இந்த பேச்செல்லாம் மாத்திட்டு இருக்காத, இப்ப எதுக்கு இந்த பெரிய தாளை வெளியே எடுத்துட்டு வந்தேன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. மடத்தனமா பேசிட்டு இருக்க, இவ்வளவு நான் வெளியில கொண்டு வரலைங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அத்தை பரணிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு, அத்தையை வெளியில கூட்டிட்டு வரக்கு காசு அள்ளி விட்டு எரிஞ்சியாமே, நீ தான் வெளியே எடுத்தேன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இருக்குதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. அக்கா, எதுக்கு இப்படி ஊர் போற என்ன இப்படி எல்லாம் சொல்லி சாவடிக்கிறேன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. லே அப்பத்தான்ல உனக்கு கெத்து, அது மட்டும் இல்ல உனக்கு ஊர் பூரா உன் மரியாதை கூடுமல்லங்கிறாங்க. பார்ப்பா, இப்படி கூடி கூடி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் விட்டுற மாட்டேன், இது வீட்டுக்குள்ள வந்தாவே 1000 பிரச்சனையும் வரும், மரியாதையா இதை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கிறாங்க முத்துப்பாண்டி. நீங்களா வெளியே அனுப்புனீங்க மனுஷியா போகும், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போனமா தான் போகுங்கிறாங்க. அதே மாரி இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்து தான் பாக்கட்டுமே, நடுச்சாமத்துல கல்ல தூக்கி போட்டு இந்த பொம்பளைய கொல்லாம விட மாட்டேங்கிறாங்க. நீ சும்மா இருமா, இந்த ஓல்டு பீஸ்க்காக கொலையெல்லாம் பண்ணி நம்ம தோட்டத்து கிணத்துல கோளார கூட்டிட்டு போய் தள்ளி விட்டுட்டு கால் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னு சொல்லிடுவோங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அதுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு திட்டம் போடுறாங்க. ஆஹா, இதுதான் சரியான சந்தர்ப்பம், இதை நல்ல சான்ஸ் பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது பாண்டியம்மாவை வெளியே அனுப்பிட வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. நீ முதல்ல எழுந்திரி, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, 4 பேருமே உனக்கு கொண்டு போடுவேங்கிற கொலை வெறியில இருக்காங்க. வீட்டுல நீ சத்தியனா எனக்கு தான் அசிங்கம், முதல்ல வெளியே போங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏலே சவுந்தரம், என்னைவா வெளியே போக சொல்றேன், சவுந்தரம் பாசமான அக்காவையா வெளியே போக சொல்றேன்னு கேக்குறாங்க பாண்டி. மசூருக்கு பாதுகாப்பா தான் உன்னை வெளியே போன்னு சொல்றேன் நானுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நன்மைக்கு தான் நான் சொல்றேன், நீ பேசாம
பேசாம இங்க இருந்து போயிடு, தப்பிச்சு போயிடுங்கிறாங்க. சவுந்தரம் நான் போய்தான் ஆகணுங்கிறாங்க. ஆமா ஆமா நீ போய்தான் ஆகணுங்கிறாங்க சமுத்திரபாண்டி. அப்படின்னா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிட்டு போயிடுறேன் வான்னு கூப்பிடுறாங்க பாண்டியம்மா. எல்லாத்துக்கு முன்னாடி இங்கேயே சொல்லுன்னு கேக்குறாங்க சமுத்திரபாண்டி. இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, உங்ககிட்ட தனியா தான் ரகசியமா சொல்லணுங்கிறாங்க. வா வான்னு சமுத்திரபாண்டியை தனியா எடுத்துட்டு போறாங்க. எதுக்குக்கா நீ சொல்ல வேண்டியது அங்கேயே சொல்ல வேண்டியதானே, எதுக்கு என்னை தனியா கூட்டியாந்தேன்னு கேக்குறாங்க சமுத்திரபாண்டி. எல்லாரும் என்னை அங்க கொடூரமா பாக்குறாங்க, நீ சொல்ல வந்ததை சொல்லுங்கிறாங்க. டேய் சொல்ல போற விஷயம் இல்லடா, காட்ட போற கையில இருக்கிற போட்டோவை பாத்தியா, இது வெறும் துரோகம் இல்ல. நீ ஏன் தம்பி இந்த போட்டோவை காட்டித்தானே என்னை ஜெயில் கணக்குல போட்டிருக்கனே ஒட்டியானோ இந்த மகாலட்சுமி நெக்லஸ், கல்லோட இருக்கிற டாலரு, அப்புறம் கையில இருக்கிற வங்கி ஞாபகம் இருக்கா, கோயில் நகையெல்லாம் கணக்கெடுத்து வச்சிருக்காங்க. அந்த கணக்குல இப்ப இதெல்லாம் இல்ல பாடு பையன் நகைப்பட்டியை என் ரூம்ல வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ இதெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டேன். இதெல்லாம் நான் எதுக்கு ஒளிச்சு வைக்கிறேன், உன்னை பிடிச்சிட்டு போனாங்களே போலீஸ், அவங்க கூட ஒளிச்சு வச்சிருக்கலாம்லன்னு கேக்குறாங்க சௌந்தரபாண்டி. அப்படி இல்லாட்டி நீ எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கியான்னு கேக்குறாங்க. டேய் இங்க பாரு, கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வரப்போகுது. இப்ப சொன்னனே இந்த நகையெல்லாம் நீ தான் எடுத்தேன்னு கோர்ட்ல சொன்னேன்னு என் கூட வந்து ஜெயில கழி திங்க வேண்டியதா வரும். அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குங்கிறாங்க சௌந்தரபாண்டி. இந்த போட்டோ தானே ஆதாரங்கிறாங்க பாண்டியம்மா. இந்த போட்டோவை எடுத்தது நீ தானே, உன் முன்னாடி தானே நகைப்பட்டி எடுத்தாங்க, அப்ப நகையை காணாமனா அதுக்கு நீ தானே காரணம். உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை, கோயிலும் போலீஸுமே இதை கண்டுபிடிக்கல, நீ எதுக்கு இதுக்கு தோண்டி கொடுத்துட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க சௌந்தரபாண்டி. நான் தோண்டிட்டு இருக்கேன் இங்க பாருல சௌந்தரம், இப்ப உன் குடும்பம் என் கையிலேயே சாதாரணமாவெல்லாம் வெளியே துரத்திட முடியாது. இங்க பாரு நான் போற மாதிரி வெளியில கிளம்பி போறேன், எனக்கு போக விடாம கெஞ்சி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும், அப்பதான் நான் இந்த வீட்டுல கௌரவமா சாப்பிட முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க சௌந்தரபாண்டி. அப்படி இல்லைன்னா நீங்க நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான், நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க, நல்லா யோசனை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு பாண்டியம்மா திக்கு திக்குன்னு போயிட்டு இருக்காங்க. சௌந்தரபாண்டி என்னடா பண்றதுன்னு தெரியாம பின்னாடியே ஓடுறாங்க. பாண்டியம்மாவை ஓடி தடுத்து நிறுத்துறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுங்கிறது நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.